ஹாய்ப்பா, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம். விநாயகர் சதுர்த்திக்கு போலி செய்யலாம் பிளானு. அதனால் மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பால் காய்ச்சியாச்சு, சுடுதண்ணி போட்டு டிகாஷனும் ஊற்றியாச்சு. இன்றைக்கி வேலை வந்து சுறுசுறுப்பாக ஆரம்பிக்குது. கிச்சனில் அந்த இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அது ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கே நைட்டு 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். ஃபுல்லாக அதை பிச்சுட்டு ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் தரோவாக. இதெல்லாமே அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி வரதான் செய்யுது. என்னென்ன பண்ணாலுமே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பெருக்கி தொடச்சி கிச்சன் மேடையெல்லாம் ஃபுல்லாக கழுவி, அடுப்பெல்லாம் கழுவியாச்சு. எப்போவுமே துடைக்க தான் செய்கிறோன்னு. இந்த ஸ்டிக்கர் வந்து இருந்த வரைக்கும் நான் தான் ஒட்டினேன். கொஞ்சம் கிராஸாக ஒட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். பசங்களுக்கான ரைஸும் காலையிலேயே வச்சாச்சு. சரி, வெளியே மேட் இது ஒன்று போட்டிருப்போம் நீளமாக. ஏன்னா எங்கள் வீட்டு சர்வரில் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மேட்டை கழுவலான்னு சர்ஃபில் ஊற வச்சு நல்லா தொடப்பம் வச்சு தேய்ச்சி, அப்புறம் ப்ரஷ் ஒன்று இருந்தது அதை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி கழுவி அலசி போட்டாச்சு. அந்த புல் தர மாதிரி இருக்கே, அதுவும் அப்படி தான். க்ளீன் பண்ணவே இல்லைங்க வாங்கினதுலேருந்து. சும்மா தண்ணி மட்டும் அடித்து விடுறது. சும்மா பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. சரி, அதுக்குள்ளே நம்ம போலியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போலியை போட்டுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தாச்சு. போலி போட்டுக்கிட்டு இருக்கோம். போலி ரொம்ப நல்லாவே வந்தது. சரி, ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சுது. சாதமும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கடைக்கு போய் பிள்ளையார் காய்கறி இல்லை, காய்கறி வேறு வாங்கிட்டு வரணும். கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியை இருத்து வச்சாச்சு. தண்ணி வந்து ரசம் வச்சுக்கலான்னு எடுத்து வச்சேன். பருப்பும் கடாய் எல்லாமே கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. காஃபியை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ பிள்ளையார் வந்து அங்கங்கே இருந்தாங்க இல்லையா, அந்த பிள்ளையார் எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்து வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பிள்ளையார் மட்டும் விட அங்கங்கே செல்ஃபில் அங்கங்கே இருக்கும் இல்லையா. இந்த பிள்ளையார் பாருங்களேன், உட்டில் அழகாக வரைஞ்ச மாதிரி பிள்ளையார். நீங்கள் நிறையா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஜை சாமான் விளக்கு எல்லாமே விளக்கியாச்சு. மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. ஃபோட்டோவை கழட்டிட்டு விநாயகர் ஃபோட்டோ ஒன்று மேலே இருக்குது, அதையும் சூப்பராக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடலான்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் ஹைட்டில் மாட்டி இருக்கும். என்னால் பூ போடும்போது கூட சேர் போட்டு தான் வைக்கணும். அதனால சில நேரம் எட்டாமையே போயிடும். சரி, இன்றைக்கி எடுத்து பூஜையாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கழட்டி இந்த டேபிளுக்கு நேராக வச்சுட்டு இது பண்ணேன். சரி, நானும் என் பொண்ணு கடைக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டோன்னா, ஏன் ஒன்றையும் மறக்கா எங்கே கிளம்பிட்டோன்னா பிள்ளையார் வாங்க. 2 வீலர்லாம் போகல, நடந்தே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிறைய பிள்ளையார் விற்கிறாங்க. போய் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். நடந்து தான் போகிறோம். வாங்க. தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு தரம் அழுப்படை ஒரு தரம் சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தி
போற்றிடுவோம். எல்லாம் போயிட்டு வந்து பூஜை சாமான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முருங்கைக்காய், கேரட், அவரைக்காய் போட்டு சாம்பார், காராமணி பொரியல் இது 2ம் அத்தை செஞ்சுட்டாங்க. மற்றதெல்லாம் கொழுக்கட்டைலாம் நான் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல் முடிஞ்சதுப்பா. கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கருப்பட்டி இருந்தது, கருப்பட்டியை உடச்சி போட்டு நல்லா மெல்ட் ஆக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்கலை. ஒன்றும் இல்லை, கருப்பட்டியோ வெல்லமோ நீங்கள் நல்லா உடச்சி போட்டுக்குங்க. உடச்சி போட்டுட்டு வடிகட்டிட்டு திரும்ப அடுப்பில் வைங்க. வச்சுட்டு ஓரளவு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இந்த டைமில் இதில் வேணும்னா எள்ளு சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வந்து பிடி கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே பூரண கொழுக்கட்டை செய்கிறத விட பிடி கொழுக்கட்டை இன்னும் நல்லாயிருக்கும். வேலை கொஞ்சம் அதிகம்னால சிம்பிளாக பிடி கொழுக்கட்டையே செய்யலாம்னு சொல்லிட்டு இது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தேங்காயும் இதுலேயே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். டைமில் இதுக்கு தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி சுருண்டு வரட்டும். அவ்வளோதான், இந்த இது கரெக்டாக இருக்கும். நல்லா எல்லாம் திரண்டு வந்தோம்னா நம்ம பிடிச்சி அவிக்க வேண்டியது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிடி கொழுக்கட்டைக்கு நல்லா கருப்பட்டி பாகு, எள்ளு, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கடாயில் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். இதில் வந்து இட்லி தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கு நடுவில் வந்து வெறும் உப்புருண்டை செய்கிறதுக்காக கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது பிடிச்சி வச்சுட்டு வந்துடலாம். ஒரு ஈடு வேகும். வந்து பிடிச்சாச்சு. இப்போ ஒன்று பாத்திரத்தில் வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இதில் வந்து இது சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சிலர் வந்து தாளிச்சிட்டு அரிசி மாவு போட்டு இது பண்ணுவாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடலாம், சேர்ந்து வர்ற அளவுக்கு. பாத்திரம் மாற்றிட்டு சூடு கொஞ்சம் மூடி வச்சுட்டு பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும். மாவு ஓரளவு ஆறிடுச்சு. இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு தான் தாளிக்க போகிறோம். கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தாளிக்கும் போது இதையும் தாளிச்சிடலாம். நல்லா சூடு. குட்டி குட்டி உருண்டையாக இது பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா தாளித்து அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அரிசி மாவு போட்டு உருண்டை பிடிச்சி வேக வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு இதை வந்து வேக வச்சுட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சுண்டல் தாளிச்சிடலாம். கருப்பு கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரியட்டும். வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு சுண்டல் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துருவல்.
ரெண்டு குட்டி புது சட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்ததா? ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கான். சரி சட்டை போட்டிருக்கான். இப்போ வந்து பிடி கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இதே இட்லி பாத்திரத்தில் வந்து உப்புருட்டைக்கு நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிடலாம். சூடாக சூப்பராக சாஃப்டாக நல்லா ரெடி ஆகி, எப்பவுமே பூர்ண கொழுக்கட்டை தான் செய்கிறது. இந்த வாட்டி வந்து பிடி கொழுக்கட்டை செய்யலாம், கொஞ்சம் ஈஸியாக வேலையை முடிச்சிடலான்னு. உப்புருண்டை அந்த மாவு இது பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா சூடாக இருக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஆற வச்சு நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சிடலாம். அவிச்சிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எள்ளுருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா இதுவாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து உப்புருண்டை தாளிச்சிடலாம். நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு, தேங்காய், இட்லி பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்குள்ளே உருண்டை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாஃப்டாக. அடுப்பை நிறுத்திடலாம். அதை தாளிச்சுட்டு இதை தூக்கி அதில் போட வேண்டியதுதான். கடுகு போட்டாச்சு. சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் உளுந்தும் போட்டுக்கலாம். நல்லா இதுவாயிருச்சு. இப்போ கருவேப்பிலையை அலசிட்டு கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்புருண்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டிஃபன் கூட இட்லி தோசை இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளித்து இட்லி பொடி கொஞ்சம் தூவி வச்சிங்கன்னா சூப்பராக பொடி இட்லி மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இந்த மசாலாக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வேக வச்ச உருண்டையை அப்படியே தட்டிடலாம். இதில் லைட்டாக கிண்டி விட்டு இது கூட வந்து இட்லி பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப இதுவாக இல்லை, கலந்து விட்டால் போதும். அடுப்பை நிறுத்திடலாம். இட்லி பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நிறுத்திடலாம். போதும், இந்த அளவு போதும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னா அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார், அப்புறம் சூடாக சோறு, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் பாயசம். சமையல் ரெசிபியெல்லாம் போடலைங்க, ஆல்ரெடி எல்லாமே செஞ்சது தானே, அதனால் சிம்பிளாக ஒரு வீடியோ என்னென்ன செஞ்சு விடுறதுக்கு. கடலை, கொண்டக்கடலை, அப்புறம் உப்புருண்டை, பிடி கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, போளி, காராமணி பொரியல் எல்லாத்தையும் விநாயகருக்கு நம்ம படைச்சிட்டு சாமி கும்பிடலாம் வாங்க. கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஓம் எனும் பிரணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு கரம்
அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.